அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். வெக்கேஷனால் ஒரு சிலர் இன்னைக்கு நிறைய பேர் காணல. ஆனாலும் கொஞ்சம் பேராக இருந்தாலும் விடுதலையோடு ஆராதிப்போம், உற்சாகமாக ஆராதிப்போம். முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி சேர்ஸை ஃபில் பண்ணுங்கள், கேப் இல்லாமல். வருகிறவங்களும் ஃப்ரெண்டில் வந்து உட்காந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம சேர்ந்து கர்த்தரை மையப்படுத்தி பாடி ஆராதிக்கலாம். 399வது பாடல் பெரிய சாங் புக்கில் ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன் சொல்கிறீங்க. அல்லேலூயா. ஆமேன். உலகத்தை ஆளுகிறதற்கு தலைவர்கள், மன்னர்கள், அதிகாரிகள் இருந்தாலும் நாம் விசுவாசிக்கிறோம், நம்மை ஆளுகிறவர் ஆண்டவராக இயேசு மட்டுமே. ஆமேன். சத்தமாக சொல்லுங்க ஒரு ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்கள், சந்தோஷமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. அவருடைய ஆளுகையில் இருக்கிறோம். உற்சாகமாய் பாடி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்தும். ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். அனைத்து உயிர்களை பாடுங்கள். கைகளை தட்டி உற்சாகமா ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார். அனைத்து உயிர்களை பாடுங்கள். பாடுவோம். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார். அனைத்து உயிர்களை பாடுங்கள். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். சத்தமா வாழ்க சொல்லும். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். பாடலாமா? ஆனந்த சத்தத்தோடு திருமுன் பாருங்கள். ஆனந்த சத்தத்தோடு திருமுன் வாருங்கள். சேர்ந்து ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா, கைகளை தட்டி கர்த்தாதி கர்த்தா, எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். ராஜாதி ராஜா, முழு வெள்ளத்தோடு வாழ்க. கர்த்தா எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். எக்கால தொனி முழங்க இப்போது துதியுங்கள். எக்காலம் எப்படி தொனிக்கும்? அதுபோல உறுதியா வீணையுடன் வேந்தனை துதியுங்கள். வீணையுடன் யாழிசைத்து வேந்தனை துதியுங்கள். கைதட்டி ராஜாதி ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். உறுதியா ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, எப்போதும் இனிமேலும் வருபவர். துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். வாசனம் இப்படிதான் சொல்லும். புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். அவர் நாமம் உயர்த்திடுங்கள், ஸ்தோத்திர பலியிடுங்கள். அவர் நாமம் உயர்த்திடுங்கள், ஸ்தோத்திர பலியிடுங்கள். ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். ஓசையுள்ள கைத்தாளத்தோடு நேசரை துதியுங்கள். கை தட்டி சொல்லுங்க.
உள்ளமுள்ள யாவருமே இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜா உறுதியா எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். நம் கர்த்தரோ நல்லவரே, கிருபை உள்ளவரே. பாடுவோம். நம்பத்தக்கவர் தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர். இயேசுவே நம் இரட்சகர் என்று முழங்கிடுங்கள். இயேசுவே நம் இரட்சகர் என்று முழங்கிடுங்கள். அவர் நமக்காய் ஜீவன் தந்தார், அவரின் அவர் நமக்காய் ஜீவன் தந்தார், அவரின் நாடுகள். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர். நடனத்தோடும் தம்புரோடும் நாதனை துதியுங்கள். நடனத்தோடும் தம்புரோடும் நாதனை துதியுங்கள். சொல்லுங்க. மத்தாளத்தோடும் குழலூதி சத்தமா ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடு. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை. ராஜாதி ராஜா ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு லாஸ்ட் 2-3 டேஸாக திருச்சியே விழா கோலம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எங்கே பார்த்தாலும் கூட்டமும் ஆர்ப்பாட்டமும், ஆர்ப்பாட்டம்னு சொல்லக்கூடாது, ஆர்ப்பரிப்பும் கொண்டாட்டமாக இருந்துச்சு. காரணம், நம்முடைய சீஃப் மினிஸ்டர் திருச்சிக்கு வந்திருந்தார். நம்ம துவாக்குடி மலை இங்கே ஜிபிடியில் இருந்த
ஸ்கூல் ஓப்பன் பண்ண வந்திருந்தார். நம்ம ட்ரிச்சிக்கு ஒரு புது பஸ் ஸ்டாண்டை திறந்து கொடுக்க வந்திருந்தார். இப்படி பல நலத்திட்டங்களுக்காக வந்திருந்தார். அதெல்லாம் ஓகே தான். அதில் என்னங்க அப்படின்னா, வழிநெடு எங்கிலும் ஜனங்கள் நின்று ஆரவாரத்தோடு அப்படியே அவங்க முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கணும். அவ்வளோ சந்தோஷமாக அவரை வெல்கம் பண்ணுறாங்க, அவரை கோஷமிடுறாங்க, அவரை புகழ்கிறாங்க. ஆனால் பர்சனலாக போய் கேட்டது எல்லாருக்கும் 200 போயிருக்கு, 500 போயிருக்கு, 1000 போனதுங்களாம் இருக்கிறாங்க. காசை வாங்கிக்கிட்டு ஒரு உலகத்தானுக்காக இப்படி முழக்கம் விடுவாங்க. இப்படின்னா இலவசமாக ரட்சிப்பை பெற்ற நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை நம்ம பாடி மகிமைப்படுத்தணும். சொல்லுங்கள் அல்லேலூயா. காசு கொடுத்தா தான் நீங்களும் சொல்லுவீங்களா அல்லேலூயா? சொல்லுங்கள் ஒரு ஆமேன். எவ்வளோ உற்சாகமாக ஆண்டவரை வாழ்க்கை பாடணும், கம்பீரமாக பாடணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அவங்க நேரம் இங்கே வந்துடணும். நீங்கள் கொஞ்சம் எங்கள் மாநாட்டுக்கு வந்து கொஞ்சம் சீரப் பண்ண வந்தீங்க, நல்லாயிருக்கும். அல்லேலூயா சொல்லுங்கள். எக்காலமாய் கம்பீரமாய் முழு பலத்தோடு ஆரவாரத்தோடு எரிகோவை சுற்றி வந்தார்கள், அவைகள் இடிந்து விழுந்தது. சொல்லுங்கள் அல்லேலூயா. நம்ம விடுதலையோடு ஆராதிக்கும் பொழுது, விடுதலையோடு கர்த்தரை பாடும் பொழுது, மகிமைப்படுத்தும் பொழுது சத்துரு வைக்கப்பட்டு போவான். அல்லேலூயா. நம்ம சோர்ந்து போய் உட்காந்துருந்தோம் சொன்னால் சத்துருவுக்கு எப்படி இருக்கும்? கொண்டாட்டமாக இருக்கும். வீழ்த்திட்டோண்டா நினச்சதை, அவனை என்ன செய்யணும்னு நினச்சோமோ நம்ம செஞ்சு முடிச்சிட்டோன்னு சந்தோஷப்படுவான். இல்லை, அவன் நம்முடைய ஆண்டவர் ஒரு நாள் நம்ம வெட்கப்படுத்துகிறவர் இல்லை, கைவிடுகிறவரே இல்லை. சொல்லுங்கள் அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய ஆளுகையில் இருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டதாக. இன்னொரு பாடலை கூட பார்க்கலாம். ஆமென். எஃப் மேஜர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, கைகளை தட்டி தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல என்னை காக்கின்றீ. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல என்னை காக்கின்றீ. கைகளை தட்டி மறவே 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 செய்த நன்மைகள் துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடு மறவே ஓ செய்த நன்மைகள் துதிப்பே. இதுவரைக்கும் செய்ததற்கு என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவே. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் எதிர்த்து வந்தாலும் சொல்லுங்க ஆவியானவர், தேவ ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவே. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பே என் முழு இதயத்தோடு. மறவே மறவே செய்த நன்மைகள்
எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்வார். நான் பாடுங்க. பகைவருக்கு முன்பாக பகைவர் எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்து சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய மறவே 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 செய்த நன்மைகள் துதிப்பே துதிப்பே. இதுவரைக்கும் செய்த நன்மைக்கு பாடுவோம். மறவே இனிமேலும் செய்வார், என்னாலும் செய்வார். முழு இதய நல்லவர் என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும். எத்தனை பேர் சொல்றீங்க என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும். தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல என்னை காக்கி. நீங்க பாருங்க. தாயின் வச்சு இன்னும் கொஞ்சம் சத்தமா. உள்ளங்கைகள் வரைந்தார்ல, மறவே மறவே செய்த நன்மைகள் துதிப்பே துதிப்பே முழு இதயத்தோடு. மறவே மறவே செய்த நன்மைகள் என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை சொல்லுங்க. என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும். அவர் உங்களை விசாரிக்கிறவராகும்படியால் நல்லவர், மிக மிக நல்லவர். சேது மறவே 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 செய்த நன்மைகள் மறவே மறவே செய்த நன்மைகள் துதிப்பே துதிப்பே இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். நீங்க எவ்வளவு உறுதியா பாடுறீங்களோ, எவ்வளவு சத்தமா பாடுறீங்களோ, அவ்வளவு நல்லவரா உங்களுக்கு இருக்காருன்னு அர்த்தம். நல்லவர், மிக மிக நல்லவர், ஓ கைவிடாதவர் விலகாதவர். என் கர்த்தர் நல்லவர். பாடுங்க. சத்துரு வெட்கப்படுவான். ஓ கர்த்தர் மகிமைப்படுகிறார். ஓ என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். சொல்லுங்க. வெள்ளம் போல் சத்ரு வந்தாலும், வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுமே. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. செய்வார்னா பாடுங்க.
வெள்ளம் போல் எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவே. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவே மறவே இதயத்தோடு சொல்லும் மறவே 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 செய்த நன்மைகள் துதிப்பேன் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும். என் கர்த்தர் அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் உண்மையிலுமே சொல்றீங்க அவர் நல்லவர்? ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். சொல்லுங்க அல்லேலூயா. சத்துரு வெள்ளம் போல் வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். சத்துருக்கு முழுமையாக பந்தியை ஆயத்தப்படுத்தி ஆமென் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி பாத்திரத்தை நிரம்பி வெளியே செய்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயப்படேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. காரணம் கர்த்தர் நமக்கு கூடவே இருக்கிறார், நல்லவராகவே இருக்கிறார். சொல்லுங்க ஆமென். இதுவரை நடத்தி இருக்கிறார்ல, இந்த சூழ்நிலையிலையும் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார்ல, அவர் இனிமேல் நடத்துவார். இனிமேலும் தாங்குவேன், நேர்ந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் ஆமென். அல்லேலூயா. எங்க இருந்து நம்மளை நடத்திட்டு இருக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? எதுல இருந்து நம்மளை நடத்துறாரு? தாயின் கருவுல தோன்றின நாள்ல இருந்து, உருவாக முன்பாக நம்மை அறிந்தேன்றாரு. உருவான நாள்ல இருந்து நம்மை தாங்கி வருகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அவருடைய கண்கள் நம்முடைய கருவை கண்டதுனால தான் நம்ம பிழைத்தோம். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எலும்புகள் உருவாகிறதுக்கு முன்பாகவே அவைகளை எல்லாம் அறிந்த தேவனாக இருக்கிறார். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. நம்மை நன்காய் அறிந்தவர், நம்முடைய சூழ்நிலையில அறிந்தவர், நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவருக்கு மாத்திரம் நம்ம நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால், இதுவரை செய்ததற்கு, பாதுகாத்ததற்கு, சுமந்ததற்கு, தப்புவித்ததற்கு நன்றி சொன்னா இனிமேலும் ஆண்டவர் வழிகளை திறந்து நடத்துவதற்கு போதுமான தேவனாக இருக்கிறார். சேர்ந்து ஒரு பாடலை பாடலாம். அல்லேலூயா. என் தாய் உருவாகும் முன்னே உன் கண்கள் கண்டதையா என்கிற பாடலை நாம் பாடி கத்திர கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு
உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. சொல்லுங்க, தாய் உருவாகும் முன்னே, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீ. உணர்ந்து பாடும், என் தாய் உருவாகும் முன், என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் சுமந்தீரே. நினைத்து பாடுவேன், எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. முழங்கால் படிட்டு, எப்படிப்பா எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா நன்றி சொல்லுவேன், நன்றி நிறைந்த இதயத்தோடு பாடுவோம். இதுவரை காத்தாரே, இதுவரை சுமந்தாரே. தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா,
மாத்திரம் ஆதரிக்கலன்னு சொன்னா என் தாய் உருவா என் பெயர் உருவா முன்னே சொல்லி அழைத்தீரையா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் இன்னும் மக்காய் வாழ உம்முடைய வார்த்தையை நினைச்சிருக்க புது கிருபை தாரும் தேவா புது பலன் மக்காய் வாழ ஆமென் மக்காய் இருக்க ஆராதிக்க புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் ஒவ்வொரு நாளும் கிருபை புதிதாக இருக்கிறது பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் ஓ ஹல்லேலூயா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் ஓ ஆரம்பம் அற்பமானாலும் ஓ முடிவு சம்பூர்ணமா ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா குறைவுகள் நிறைவாகட்டும் எல்லாம் பாட ஆராதிக்க என் வறட்சி செழிப்பாகட்டும் என் வறட்சி புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் பாடும் பொழுது ஆராதிக்கும் பொழுது அர்ப்பணிக்கும் பொழுது விட்டு கொடுக்கும் பொழுது புது கிருபை நான் நிரப்புகிறவர் புதிய நாளுக்குள் என்னை பலவைகள் ஒளிந்து எல்லாம் புதிதாக ஸ்தோத்திரம் ஆமென் புதிய நாள் ஆமென் புது கிருபை ஆமென் புதிய ஆரம்பம் புதிய துவக்கம் ஆமென் புதிய நாள் புதிய நாளுக்குள் என்னை புதிய கிருபையால் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா கண்ணீருக்கு பதிலாக என் கண்ணீருக்கு அழ ஒரு காலம் என்றால் நகைக்க ஒரு காலம் உண்டு ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கிருபை தாரும் புது கிருபை தாரும் தேவா உமக்குள் நிலைத்திருக்க உமக்குள் கனிதர ஆமென் உமக்குள் வேறு ஒன்றை காணப்பட ஆமென் ஹல்லேலூயா தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நட கைதட்டி ஆமென் ஹல்லேலூயா கிருபை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் ஆமென் ஹல்லேலூயா காலைதோறும் கிருபை புதிதா இருக்கிறது ஒவ்வொரு நாளும் கிருபை புதிதா இருக்கிறது என்னை நடத்தும் புதிய சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயமெடுக்க கிருப சவால் எதிராயிருக்கிற ஆமென் செங்கடலை பின்னாடி தொடர்ந்து பார்வோன் தொடர்கிற எல்லா சவால்களும் உறவு
தாங்கப்பா. கிருபை தருவார், கிருபை நான் நிரப்புவார். புது கிருபை தாரும் தேவா, தாரும் தேவா. விட்டு கொடுப்போம் கர்த்தருக்கு, பிரசனத்துக்கு, அவருடைய நடத்துதலுக்கு, ஆமா அவருடைய சித்தத்துக்கு. புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா. வெற்றிகொள்ளும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்திய, இது புதிய நாள், இது புதிய நாள். ஆமென், ஹல்லேலூயா. நேற்றைய துயரத்தை எல்லாம் மாற்றுகிறவர். விசுவாசிக்கிறோம், விசுவாசிப்போம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தி கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. முழுபலத்தோடு, முழுபலத்தோடு, முழுபலத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணி, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு உண்டானது எதுவுமே நம்மளால உண்டானதல்ல, அது தேவனுடைய ஈவா இருக்கிறது, கிருபையா இருக்கிறதுனால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ராதுரா ஹடதனந்தரபோ சத்தரகதியந்தரபரபரபர. எல்லாமே கிருபை. ஆமென். வாழ்வது கிருபை, நிர்மூலமாகாதிருப்பது கிருபை, சுவாசிப்பது கிருபை, பிழைத்திருப்பது கிருபை. ஆமென். உயர்ந்திருப்பது கிருபை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாமே கிருபையால் கிடைத்தது. அதை மாத்திரம் உணர்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபைக்கு காத்திருப்போம், கர்த்தருக்கு காத்திருப்போம். ஆமென். திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திருப்போம். ஆமென். காத்திருக்கிறவர்களுக்கு பலன் தருகிறவர். ஆமென். நம்பி இருக்கிறவர்களை வெட்கப்படுத்தாதவர். ஹல்லேலூயா. அவருடைய முகத்தையே நோக்கி இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நம்பி இருப்போம். அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. நன்றி ஏசப்பான்னு சொல்லுவோம். சொல்ல வார்த்தையே இல்லை, விவரிக்க வார்த்தையே இல்லை. அவ்வளவு கிருபையாய் நடத்தி வருகிறீர், அவ்வளவு ஆச்சரியமாய் நடத்தி வருகிறீர். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவ்வளவு துன்பத்தின் மத்தியிலும் யோபு சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவர் செய்ய நினைக்கிறது தடைபடாது. ஆமென். அதுவே விசுவாசம், அதுவே நம்பிக்கை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்மை நினைக்கிறவர் கர்த்தர், நம்மை நினைக்கிறவர் கர்த்தர், நம்மை பார்க்கிறவர், அறிகிறவர், உணர்கிறவர், விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தாய் ஒருவேளை மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று சொன்னார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தாயினும் மேலானவர், தந்தையிலும் மேலானவர். அல்லேலூயா. நண்பனிலும் மேலானவர், சொந்தத்திலும் மேலானவர், நமக்கு உண்டாயிருக்கிற எல்லா சொத்திலும் மேலானவர். அவரே பெரியவர். தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இளமை நின்று தேவனை மகிமைப்படுத்துவோம். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா இருதயம் துதிக்கட்டும், எல்லா உள்ளமும் துதிக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தாய் போல தேற்றி தந்தை போல தோள் மீது சுமந்திடும் என் இயேசுயா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசுயா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அறிந்து கொள்ள யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசுயா. நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசுயா. நீர் போதும் என் வாழ்விலே. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. உள்ளத்திலிருந்து ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. சிங்காசனத்தில் பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம். பரிசுத்தரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை. கடைசியா ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஒருவருக்கே ஆராதனை ஆராதனை. உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. பரிசுத்தமும் வல்லமையும் உள்ள தேவன், நம்பத்தக்க தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அவரால் நாம் எப்பொழுதுமே மறக்கப்படுவதில்லை. அவருக்கு மகிமை செலுத்தி நன்றி சொல்லி மீதான பகுதி ஆசீர்வதிக்கும்படி அவர் ஜெபம் பண்ணுங்க. ரிஹன் திரேஷ். புதிய ஏற்பாடு பக்கம் 77. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் வசனம் 45 55 வரை. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை சிதறடித்தார். பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். யாவரும் சேர்ந்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார். ஆமென்.
சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல பேரின்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல பேரின்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல மாணிக்கத் தேரோடு காணிக்கை வந்தால் உமக்கது ஈடாகுமா? மாணிக்கத் தேரோடு காணிக்கை வந்தால் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தால் உறவுகள் நின்றால் உமக்கது ஈடாகுமா? உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல பேரின்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல தேனென்பேன் பாலென்பேன் தெவிட்டாத சுவையன் உம் நாமம் என்னவென்பேன். தேனென்பேன் பாலென்பேன் தெவிட்டாத சுவையன் உம் நாமம் என்னவென்பேன். மறையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நினைவென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். மறையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நினைவென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல பேரின்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல பேரின்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக செல்லலாம். இன்றைக்கு விசேஷமான நாளாக இருக்கிறது. இன்றைக்கி மதர்ஸ் டே. நம்ம விஷ் பண்ணது போல் ப்ரேயர் பண்ணது போல் ஸோ அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி நம்ம சிந்திக்கிறோம். தியானத்துக்கென்ற ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் Matthew chapter 12 verse 50. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 50வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். ஓகே, இன்னொரு தடவை கூட வாசிக்கிறீங்களேன். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம், இந்த ஆராதனை நாளுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாங்கள் ஆண்டவரே இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் வந்து பாடி ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்தினோம். இந்த வேளையிலும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். நீ எங்களை உணர்த்துவீராக. உம்முடைய வசனம் எங்களோடு இடைப்படுவதாக. அவன் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆர்வம் உள்ளவர்கள், காது உள்ளவர்கள் ஆண்டவரே இந்த சத்தியத்தை உள்வாங்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அதை காத்துக்கொள்ள ஆண்டவரே அதன்படி நடக்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். மீதியான வேளையில் எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. லாஸ்ட் வீக்கில் ஒரு ஃபேமிலி ரீயூனியன் இருந்துச்சு, ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் இருந்துச்சு. என்னுடைய ஒய்ஃப் அவங்க வீட்டு சார்பாக
அதுக்கு நானும் போயிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 6 தலைமுறைகள் அவங்க எல்லாருமே ரீயூன் ஆயிருந்தாங்க. அதில் முதல் 2 தலைமுறை இல்லை, அவங்களாம் 3வது தலைமுறை, 4வது தலைமுறை, 5வது தலைமுறை, அப்புறம் என் பையன்லாம் 6வது தலைமுறையில் வரான். ஸோ எல்லாருமே அந்த இடத்துல ரீயூனியன் ஆகும்போது ஒரு 200க்கும் அதிகமான பேர் வந்திருந்தாங்க. அப்போ அதில் நான் எப்படி போக முடியுதுன்னா, நான் என் ஒய்ஃபை திருமணம் பண்ணனால அவங்க ஃபேமிலி ரீயூனியனில் அதில் போவதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது, அதில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. அதை நான் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது, சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த 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 உறவு, அந்த ஸ்லாக்கியம், அந்த ப்ரிவிலேஜ் எனக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்றத நான் சிந்திக்கும் பொழுது தான் இந்த பேசேஜ் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஆமென். நம்ம வாசித்த வேத பகுதி 50வது வசனத்தில் இயேசு பதிலாக சொல்லுகிறார். ஆமென். ஒரு கேள்விக்கு பதிலாக தான் அந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அது என்ன கேள்வி? 48வது வசனத்தில் அல்லேலூயா, தம்மிடத்தில் வந்து கேட்டவங்களுக்கு பிரதியுத்தரமாக அவர் சொல்கிறார், என் தாயார் யார், என் சகோதரர் யார்? ஆண்டவரே அந்த கொஸ்டினை எழுப்புறார். என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி கேட்கிறத பார்க்க முடிகிறது. அதற்கு ஆண்டவராகிய இயேசு பதிலாக சொல்கிறாரு, என் தாயார், நான் யார் எனக்கு தாயாராக இருக்க முடியும்? நான் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் பதில் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நான் என்னுடைய இந்த சம்பவத்தை சொன்னேன். ஸோ நான் திருமணம் பண்ணினதுனாலேயே அந்த வீட்டில் ஒரு அங்கத்தினராக அந்த அக்கேஷனுக்கு போவதற்கு வாய்ப்பாகுது. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல, ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், சாதாரணமாக அந்த இடத்துல யாரை குறித்து பேசுகிறாருன்னா, அவங்க அம்மாவும் அவங்க சகோதரர்கள் தான் வந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட சொல்கிறாரு, நான் உங்கள் வீட்டில் பிறந்தனாலேயோ, நீங்கள் என் வீட்டில் பிறந்தனாலேயோ, நீ எனக்கு சகோதரனாக பிறந்தனாலேயோ, உங்கள் வயிற்றில் நான் பிறந்தனால மாத்திரம் என்ன கிடையாது, என் தாயும் சகோதரர் கிடையாது. என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரமாக இருக்கிறார்கள். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமேன். நம்ம இதை எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே சிந்திக்க போகிறோம். சரி, அந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பூமிக்குரிய வாழ்க்கையை கொண்டும் இந்த காலைவேளை நம்ம சிந்திக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யார் அவருக்கு தாயாராக இருக்க முடியும்? ஹல்லேலூயா. இல்லை, சரியான தாயார் யார், ஒரு நல்ல தாயார் யார், ஒரு நல்ல சகோதரன் யார் என்பதை இந்த காலையில் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? அதில் நாமே ஆராய்ந்து பார்க்க போகிறோம் வேத வசனத்தின் அடிப்படையில். ஆமென். ஒரு நல்ல தாயார் யார், ஆண்டவர் எதிர்பார்க்கிற தாயார் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றனாலையோ, நமக்கு பிள்ளைங்க பிறந்துட்டாங்கன்றனாலையோ அதனால் மட்டும் நம்ம தாயாருன்னு சொல்லிட முடியாது. உண்மையிலுமே தாயார் தான், ஆனால் உள்ளான அர்த்தத்தின்ல உண்மையான தாயாக இருக்கிறோமா? திருமணம் பண்ணிட்டனாலே கணவன்னு சொல்லிட முடியாது. உண்மையான கணவனாக இருக்கிறோமா, சரியான கணவனாக இருக்கிறோமா? பிள்ளைகளாக பிறந்துட்டோம் அப்படின்றதுக்காகவே அந்த ப்ரிவிலேஜ் கிடையாது, அது மாத்திரம் ப்ரிவிலேஜ் கிடையாது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. அல்லேலூயா. அவருடைய வயிற்றில் பிறந்தனாலேயோ, அவருக்கு சகோதரர் பிறந்தனாலேயோ எனக்கு யார் தாயார், அவங்க கிடையாது. அப்படி அதனால மாத்திரம் தாயார் கிடையாது. இன்னொரு இடத்துல நம்ம அதை வாசிக்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் கூட நம்ம அதை வாசிக்க முடியும். இன்னும் எளிமையாக அதை சொல்லியிருப்பார். 8ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:21 வாசிப்பீர்கள் சொன்னார். அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதின்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்றார். சொல்லுங்க அல்லேலூயா. 8:21 இப்படியா சொல்லுது. முன்னாடி பார்த்தோம், பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு தாய், அவர் தான் எனக்கு சகோதரன், அவன் தான் எனக்கு சகோதரின் ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த இடத்துல இன்னும் எளிமையாக சொல்கிறாரு. அதே வசனம் தான் லூக்கா எழுதும்போது இன்னும் எளிமைப்படுத்தி சொல்கிறாரு. அவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் தான் எனக்கு தாயும் எனக்கு சகோதரனும் சகோதரியுமாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆமென். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் சிந்திக்கும் பொழுது நம்ம சர்ச்சுக்கு வர்றதுனாலேயே நம்ம ஆண்டவருக்கு பிரியமானவர்கள், ஆண்டவருடைய பிள்ளை என்பது அர்த்தம் அல்ல. நம்ம ஆண்டவர் கொடுக்கறதுனால நமக்கு அது மாத்திரமே நம்ம ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக மாற்றாது. அல்லேலூயா. அதனால நம்ம சர்ச்சுக்கு வரோம், கூடுகைக்கு வரோம், காணிக்கை கொடுக்குறோம், அது நமக்கு தேவனுக்கு பிரியமானவர்களாக நம்மளை மாற்றிடுமா என்றால் இல்லை. ஏனென்றால் நம்ம வாசிக்கிறோம்,
லூக்கால தான் வாசிக்கிறோம், எடுக்க வேண்டாம். 2 பேர் ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறாங்க. ஒருவன் சொல்கிறான், ஆண்டவரே என் தசம்பாகத்தில் உனக்கு காணிக்கை கொடுக்குறேன், உபாசிக்கிறேன், நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவன் அல்ல. ஆமென். பின்னாடி ஒருத்தன் வந்து தன் கண்களையும் ஏறெடுக்க துணியாமல் பாவியான என்மேல் கிருபையாக இருன்னு சொல்கிறான். அவனை தான் ஆண்டவர் நீதிமான்னு சொல்கிறார். சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போ நம்ம செய்கிறதுனால, நமக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால, நமக்கு கிடைச்சதுனால, நமக்கு உண்டாயிருக்கிறதுனால மாத்திரம் அது வந்து நமக்கு நம்ம அந்த உடைய ஸ்தானத்தில் இல்லை. அதுக்கு உள்ளான ஒரு அர்த்தம் இருக்கிறது, உள்ளான ஒரு அனுபவம் இருக்கிறது, உள்ளான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸாக்டாக சொல்லணுன்னா ஒரு வார்டு வரமாட்டேங்குது. அந்த பேரளவில் அப்பான்றனால மட்டும் அப்பா கிடையாது, அப்பா மாதிரி நடந்துக்கிறதுக்கு, உண்மையிலுமே அப்பாவாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், எப்படிப்பட்டவர்கள் அப்பாவாக இருக்க முடியும் என்பதை அந்த அனுபவம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். அதை தான் இந்த இடத்துல வாசிக்கிறோம். இயேசுவின் தாயே வந்து நின்றுருக்காங்க, இயேசுவின் சகோதரர் வந்து நிற்கிறாங்க. யார் என் தாயார் என்று ஆண்டவர் கேட்குறாங்க. ஹல்லேலூயா. பைபிளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேரை நம்ம நல்ல ஒரு பெஸ்ட்டு தாயாரை பார்க்க முடியும். இப்போ கேட்டால் டக்கு டக்குன்னு சொல்லுவீங்க. 1-2 சொல்லுங்கள் பார்க்கலாம். எலிசபெத், ஓகே. மரியாள், எந்த மரியாள்? பல மரியாள் இருக்கிறாங்களே, 7-8 மரியாள் இருக்கிறாங்க. எல்லா மரியாளையும் வச்சுக்கோமா? ஓகே. வேற என்னப்பா தாய்மார்களே? அன்னாள், சூப்பர். தெபோராள், தாயாகிய தெபோராள் எழும் வரைக்கும் கிராமங்கள் பல இருந்தது. நகோமி, யார் சொன்னது? நகோமி. ஓகே, சூப்பர். நகோமி யாராவது சொல்லுவீங்களான்னு எதிர்பார்த்துட்டே வந்தேன். சூப்பர். வேற? சரி, போதும். முக்கியமான 2 பேரை விட்டுட்டீங்க. ஆமென். ஆதி ஆமத்தில் நம்ம முதல்ல வாசிக்கிறோம். ஆமென். ஏவாள் எல்லாருக்கும் என்னவா இருக்கிறா? மனுக்குலத்துக்கே தாயா இருக்கிறா. ஓகே. அப்புறம் சாராள் ஜாதிகளுக்கு தாயா இருக்கிறாள் என்று சாராளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இவங்க 2 பேருமே ரொம்ப ப்ரிவிலேஜ். அவங்க எல்லாருக்கும் தாயா இருக்கிறாங்க. இவங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற ஆபிரகாமின் சந்ததியில் கர்த்தருக்கு ரட்சிக்கப்படுகிற எல்லாருக்கும் சாராள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க? தாயாராக இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். இன்னொரு தாயாராக தான் இந்த காலவெளியில் சிந்திக்க, இவங்க 2 பேரையும் நம்ம சிந்திக்கலை. இன்னொரு தாயாரதை குறித்து தான் நம்ம சிந்திக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள். போதும். இந்த இடத்துல 1:18 நான் வாசிக்க கேட்குறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். மரியாளை குறித்து சொல்லும் பொழுது ஆமென், மரியாள் அவருடைய தாய். அல்லேலூயா. ஏவாள் எல்லாருக்கும், அது என்ன வார்த்தை கரெக்டாக போட்டிருக்கு? ஜீவனுள்ளவருக்கெல்லாம் தாய் ஏவாள்னு பார்க்கிறோம். ஆமென். சாராளை குறித்து சொல்லும்பொழுது ஜாதிகளுக்கு தாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கேயோ மரியாளை குறித்து சொல்லும் பொழுது அவருடைய தாய். யாருடைய தாய்? இயேசுவினுடைய தாய். வாட் அ ப்ரிவிலேஜில், எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் இல்லை? அவருடைய தாய். இந்த காலவேளையில் மரியாளை குறித்து தான் நம்ம சிந்திக்க போகிறோம். அவருடைய தாயாய் கருதப்பட்ட, அழைக்கப்பட்ட என்று நாம் வாசிக்கிறோம். லூக்காவில் இன்னும் அதிகமாக சூப்பராக போட்டிருக்கோம். லூக்காவில் 1ஆம் அதிகாரத்தில் மரியாள் எலிசபெத்தை போய் பார்க்குற, அதை நம்ம வாசித்த பகுதி கொஞ்சம் முன்னாடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், எலிசபெத்தை போய் பார்க்கும் பொழுது அல்லேலூயா 43வது வசனத்தில் என் ஆண்டவருடைய தாயார் என்று சொல்லி எலிசபெத் மரியாளை என்ன பண்ணுறாங்க? சொல்கிறாங்க. அல்லேலூயா. அவருடைய தாய் என்று நாம் வாசிக்கிறோம். இங்கே என் ஆண்டவருடைய தாய். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டவராய் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆமென் பெற்றெடுத்தவர்கள், சுமந்தவர்கள். அவரை குறித்து எலிசபெத் சொல்கிறாங்க, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது என்று சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்படுகிறதை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. அதுக்கு பிறக்கும் பொழுது தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. மேய்ப்பர்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க? விசிட் பண்ணுறாங்க. இயேசு கிறிஸ்துவ வந்து பார்க்குறாங்க. அப்போ நிறைய காரியங்களை அங்கே என்ன பண்ணுறாங்க? அவங்க சொன்னதை, வெளிப்படுத்தினதை சொல்கிறாங்க. அல்லேலூயா. அதை தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரத்தில் ஆலயத்துக்கு கொண்டு போய் 8ஆம் நாளில் என்ன பண்ணுறாங்க? ஆலயத்துக்கு கொண்டு போகிறாங்க. அவங்களுக்கு சுத்திகரிப்பின் முறையின்படி காணிக்கையெல்லாம் செலுத்தி, ஆண்டவருக்கு பலி செலுத்தி, பேரெலாம் சூட்டுறாங்க. அப்பொழுது
அந்த இடத்துல நான் வாசிக்க முடியும். 2ஆம் அதிகாரம் 33. அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். தொடர்ந்து வாசிங்க. பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, போதும் இங்கேயும் பாருங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை குறித்து சொல்லப்பட்ட எல்லாத்தையும் யோசேப்புக்கு அந்த இடத்துல அவருடைய தகப்பனான்னு சொல்லலை, அங்கே யோசேப்புன்னு மாத்திரம் சொல்லிட்டு அடுத்ததாக சொல்லுது அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அடுத்த வசனத்தில் சொல்லப்படுகிறது அவருடைய தாயாகிய மரியாள். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம மாறி மாறி வாசித்தோம். ஆமென். இந்த தாழ்மையை, இந்த அடிமையை ஆண்டவர் என்ன பண்ணார்? நோக்கி பார்த்தாரு. இது முதல் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? பாக்கியவதி என்று சொல்லுவாங்க. ஏன் அவங்க பாக்கியவதின்னு சொல்ல கருதப்பட்டாங்கன்னா விசுவாசித்தாங்க ஆண்டவருடைய வார்த்தை. அல்லேலூயா சொல்லாமா? வேதம் அதான் சொல்லுகிறது, விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிப்போம், ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம நம்புவோம், ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நம்புவோம்னு சொன்னால் நம்மளும் பாக்கியவான்களாய் மாறுவோம். ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்றைக்கி அநேக சூழ்நிலைகளை பார்த்து நம்மளை ஆண்டவருடைய வார்த்தையை நம்ப முடியல, வாக்குத்தத்தத்தை நம்ப முடியல. இல்லை, நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை மாத்திரம் நம்புவோம், விசுவாசிப்போம்னு சொன்னால் நம்மையும் பாக்கியவதியாய் ஆண்டவர் மாற்றுவார், பாக்கியவான்களாய் மாற்றுவார். இத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த இடத்துல இது கிட்டத்தட்ட இயேசு பிறந்து 8வது நாளில் நடக்கிற இன்சிடெண்ட். இதுக்கப்புறம் மரியாளை குறித்து அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது, எங்கே இருக்குது என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரத்தில் திருப்பியும் பார்க்கும்பொழுது 42வது வாசிக்க வேணாம், 41, 42 பார்க்கும் பொழுது அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் எங்கே போவாங்களாம்? பஸ்காவுக்கு போவாங்களாம். அப்போ அவருக்கு எத்தனை வயதாக இருந்தது? 12 வயதாக இருந்துச்சு. இப்போ இயேசு 8வது நாளில் நடந்த சம்பவத்தை வாசித்தோம். இப்போ 12 வருஷம் கட் பண்ணி வந்தால் 12 வருஷம் ஆயிடுச்சு. 12வது வருஷத்தில் ஆமென் பண்டிகை முடிந்து அவங்க திரும்பி போகும்பொழுது பிள்ளையாகிய இயேசு என்ன பண்ணிட்டாரு? எருசலேம்லே இருந்து விட்டார். அது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவங்க தெரியல. இயேசு என்ன பண்ணிட்டாரு? 12 வயசு பையன். இங்கே யாருக்கு 12 வயசு? கை தூக்கி காட்டுங்க. 12 இயர்ஸ். ஓகே, ரொம்ப வெக்கப்பட்டு கை தூக்குறேன். 12 வயசு, ஒரு சின்ன 7வது படிக்கிற, ஒரு 7th அரௌண்ட் 6th 7th படிக்கிற அந்த ஒரு வயது. அந்த வயதில் இயேசு என்ன பண்ணிட்டார்? எருசலேம்லேயே தங்கிட்டார். இவங்களும் கவனிக்காமல் போயிட்டாங்க. 2 நாளா 3 நாளைக்கு பின்பு அவர்கள் தேவாலயத்தில் அவர் போதகர் நடுவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறத, டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்து அவங்களும் என்ன பண்ணுறாங்க? ஆச்சரியப்படுறாங்க. 48வது வசனம் 2:40. தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே என்று சொல்லி அந்த கான்வர்சேஷன்லாம் பார்க்குறோம். அப்போ அவருடைய தாய் தகப்பன்மார் என்ன பண்ணுறாங்க? ஆச்சரியப்படுறாங்க. ஹல்லேலூயா. இதுக்கப்புறம் என்ன நடக்குது? நீ இப்படி தங்கிட்டே, நாங்களாம் ரொம்ப பயந்து போய் தேடினோம், உன்னை காணோமேன்னு பதறி போயிட்டோன்னொன்னே ஆண்டவர் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிற பதில் என்ன சொல்கிறார்? என் பிதாவுக்கு அடுத்ததில் நான் இருக்கணுமே, அதுக்காக தானே வந்தேன். சரி பரவாயில்ல, இருந்தாலும் ஆண்டவர் உங்களை தான் எனக்கு தாய் தகப்பன்மாராக இந்த உலகத்தில் கொடுத்துருக்காருன்னு சொல்லி பேசாமல் அவங்க பின்னாடியே போய் என்ன பண்ணாராம்? அல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கும். பின்பு 51வது வசனம் 2:51. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டார். போதும். இங்கே பாருங்க, அங்கே இயேசுவை திருப்பி எருசலேம்லேருந்து 12 வயசு நேர்ந்த பையனை கூட்டிக்கிட்டு சொந்த ஊராகிய நாசரேத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் எப்படி இருந்தாராம்? கீழ்ப்படிந்திருந்தார். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து. ஸ்தோத்திரம். சரிம்மா, நான் என்ன பண்ணிட்டேன்? உங்கள்கிட்ட சொல்லாமல் இருந்துட்டேன். ஓகே, அதுக்காக தான் அனுப்பப்பட்டேன். ஆனாலும் நான் சொல்லியிருக்கணுமே அப்படின்னு அவர் நினச்சாரான்னு தெரில. வேதம் தெளிவாக சொல்லுது, போய் கீழ்ப்படிந்து இருந்தார். ஹல்லேலூயா. அவன் எவ்வளோ நாள் கீழ்ப்படிந்து இருந்தார்? ஆமென். நம்ம வாசிக்கிறோம் 30வது வயது வரைக்கும். இப்போ எத்தனை வயசு? எல்லோரும் சொல்லுங்கள். 12 வயசில் இந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். இதுக்கப்புறம் கட் பண்ணி பேஜை திறந்தா 30 வயசில் தான் அடுத்த சம்பவமே வருது. அது வரைக்கும் என்ன பண்ணினாராம்? கீழ்ப்படிந்திருந்தார். பெற்றோருக்கு, தாய் தகப்பன்மார் கீழ்ப்படிந்திருந்தார். இதில் இடையில எப்போ யோசேப்பு மரித்தாருன்னு தெரியவில்லை. ஏனென்றால் ஹல்லேலூயா நம்ம வாசிக்கிறோம் யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு சீஷர்கள்
அதோடு கூட அவருடைய தாயாரும் என்ன பண்ணிருந்தாங்களாம், அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அவங்க தகப்பனார் இல்லை அங்கே. அப்போ அவர் தகப்பனார் இல்லாத சூழ்நிலையில் தாயாரும் இயேசுவின் சகோதரரும் அவருடைய சீஷர்களும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. அந்த கல்யாணத்துக்கு போகிறார் இயேசு. நமக்கு எல்லாம் அந்த கல்யாண சம்பவம் நல்லாவே தெரியும். இதுக்கப்புறம் நான் ஒரு அப்படின்னு சொல்ல ஒரு ஆர்டர்லியாக சொல்ல நினைக்கிறேன், நீங்கள் குறித்துக்கோங்க. மரியாளை குறித்து, மரியாளுடைய துவக்கம், கன்னி மரியாள் இருக்கிறப்ப, கன்னிகையாக இருக்கிறப்ப அவருக்கு ஆண்டவர் சந்திக்கிறார். அதை தான் மத்தேயு 1:18 வாசித்தோம். அல்லேலூயா. அடுத்ததாக பார்க்குறோம், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தேவாலயத்துக்கு கொண்டு வருகிறப்ப அப்பயும் அவங்க அவருடைய தாயாராக கருதப்படுறாங்க. ரெண்டாவது எலிசபெத்தை சந்திக்கிறாங்க, ஆண்டவருடைய தாயார்னு அழைக்கப்படுறாங்க. திருப்பி ஆலயத்தில் போய் இந்த சங்கதிகள்லாம் கேட்கும் பொழுது அவளை அந்த இடத்துல கொண்டு போகிறப்ப அவனுடைய தாயார் என்று வாசிக்கிறோம். அடுத்த 12 வயசில் மரியாள் அந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்கள தவிச்சு போய் தேடி வந்து கூட்டிகிட்டு போய் திருப்பி ஊருக்கு கூட்டிகிட்டு போய் கீழ்ப்படியுள்ள பிள்ளையை வளர்க்குறாங்க. இடையில தகப்பனார் மரித்து போகிறாரு. அல்லேலூயா. அடுத்ததாக 30வது வயசில் வரும்பொழுது அந்த இடத்துல 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், இயேசுவின் தாயும் அழைக்கப்பட்டிருந்தாங்க. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாங்க. அப்போ என்ன நடக்குது? திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது, எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், சொல்லுங்கள் என்ன நடந்துச்சு? இயேசுவின் தாயார் அவரிடத்துல போய், மகனே இந்த மாதிரி திராட்சரசம் குறைவுபட்ட போது அப்படின்னு சொல்லி அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அடுத்த வசனத்தில் அதற்கு இயேசு, ஸ்திரீயே, அம்மா நமக்கு இது நம்ம என்னமா பண்ண முடியும்? அவ்வளோதான். அந்த இடத்துல உள்ள அந்த டோன், அந்த அந்த ரிப்ளை எப்படி இருக்குதுமா, நம்ம என்னமா அதுக்கு பண்ணுறது, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றது தான் அவருடைய பிரிஸ். அதுதான் அந்த இடத்துல ரொம்ப மரியாதையாக, ஸ்திரீயே உனக்கும் எனக்குன்னா நமக்கு என்னம்மா, நமக்கு என்ன பண்ண முடியும், நம்ம வந்திருக்கிறோம் அட்டன் பண்ண, நம்ம ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் வேலையும் வரலையே அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. இல்லை, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்கள்ட்டு போயிடறாங்க. ஆண்டவர் முதல் அற்புதத்தை காண ஊரில் செய்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த இடத்துல வாசிக்கிறோம், யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்து பொழுது 11வது வசனம் 2:11, இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலியாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். போதும். அங்கே யாரெல்லாம் இருந்தா? ஃபஸ்ட்டே சொன்னேன், யாரெல்லாம் இருந்தா? 3 பேர் இருந்தாங்கன்னு சொன்னேன். இயேசுவின் தாயார் இருந்தாங்க, இயேசுவின் சகோதரர் இருந்தாங்க, இயேசுவின் சீஷர் இருந்தாங்க. ஆனால் இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவருடைய சீஷர்கள் மாத்திரமே அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் என்று நான் பின்னாடி சொல்கிறேன். அதன் பின்பு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரன் சொல்லும் பொழுது, நம்ம மத்தேயுவில் வாசிக்கும் போது நல்லா கவனிச்சுட்டே வாங்க, எங்கேயுமே மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மத்தேயுவில் நம்ம வாசிக்கிற 1:25 நினைக்கிறேன், அவருடைய முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவரை அறியாது இருந்தா. அப்படின்னா இயேசு பிறக்கிற வரைக்கும் அவங்க சேரலை அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்து கணவனும் மனைவியாக வாழ்ந்தாங்க, அவங்களுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம், இயேசுவின் சகோதரர்கள் யாருன்னு சொல்லி. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கும் அவங்கள என்னவா சொல்கிறாங்க? எல்லாரும் கன்னி மரியாள்னே சொல்லி அவங்க அப்படியே தவறாக சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு இயேசுவுக்கு அதற்கப்புறம் குழந்தை, யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பின்னாடி குழந்தை பிறந்தது அந்த இடத்துல நம்ம வேதத்தில் நம்ம தெளிவாக வாசிக்கிறோம். இங்கே கானாவூர்லேயும் சகோதரர்களும் என்ன பண்ணுறாங்க? அது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க, ஃபேமிலியாக இன்வைட் பண்ணியிருக்காங்க. இயேசு, அவங்க அம்மா, அவங்க கூட பிறந்த சகோதரர் எல்லாருமே. நம்மளாம் குடும்பம் சில நேரத்துக்கு போவோம்ல ஃபங்க்ஷனுக்கு, நமக்கு முக்கியமான ஃபங்க்ஷன்னா இருக்கீங்களா? ஃபேமிலியாக போவோம். அல்லேலூயா. வீட்டில் சமைக்கலனாலும் ஃபேமிலியாக நாங்கள் போவோம்னு பார்க்குறீங்க, என்ன பார்க்குறீங்க? அப்படியா? சரி, ரைட்டு. அப்போ ஃபேமிலியாக போகிற அந்த அளவுக்கு முக்கியமான ஃபங்க்ஷன் ஃபேமிலியாக போயிருந்துருக்காங்க. அதற்கு பின்பு அந்த ஒரு ஃபங்க்ஷன் முடித்த பிறகு அவருடைய தாயாரும் சகோதரரும் சீஷரும், முக்கியமான வசனம், எங்கே போனாங்களாம்? கப்பர்நகூமுக்கு போய் அங்கே சில நாள் தங்கினார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அவங்களுக்கு பூர்வீகம் எது? பூர்வீகம் எது? இயேசுக்கு பூர்வீகம் எது? பரலோகம்னு சொல்லாதீங்க. இந்த பைபிளில் அவருடைய என்ன சொல்கிறது, நாசரேத்து கிடையாதுங்க பூர்வீகம், பெத்லகேம். அவருடைய பூர்வீகம் பெத்லகேம். அவங்க போய் தங்கியிருந்த இடம் தான் நாசரேத்து.
எகிப்துக்கு போகிறாங்க. அங்கேருந்து ஆண்டவர் தான் எங்கே போகிற சொல்கிறாரு, நீ நாசரேத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறாரு. நாசரேத்தில் தான் தங்கி இருந்தாங்க. யோசேப்புக்கு அங்கே ஒரு வீடு இருந்திருக்கலாம், அங்கே தான் குடியிருந்தாங்க. யோசேப்பு மரிக்கிற வரைக்கும் அங்கே தான் இருந்திருக்கிறாங்க. பின்னாக இயேசு ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு தான் முதலாம் அற்புதத்தெல்லாம் செஞ்ச பிறகு இயேசு மொத்த டீமையும் கூட்டிகிட்டு எங்கே போயிடுறாரு, சகோதரரை அம்மாவை கூட்டிக்கிட்டு கப்பர்நகமுக்கு போயிடுறாரு. சொல்லுங்கள் அல்லேலூயா. கப்பர்நகம் எங்கே இருக்குது? கலிலேயா கடற்கரையை ஒட்டி இருக்கிற ஒரு வில்லேஜ். அது கப்பர்நகமை சுற்றி தான் ஆண்டவர் நிறைய ஊழியங்களை செய்கிறார். அதுதான் அவருடைய ஒரு என்ன சொல்கிறது, இப்போ ஒவ்வொரு ஊழியத்துக்கும் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ்னு ஒன்று இருக்கும்ல. இப்போ நம்மளுடைய ஏஜியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மதுரையில் இருக்குது. இயேசு விடுவிக்கிறாரோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? 4 மாவடியில் இருக்குது. அந்த மாதிரி ஜீசஸோட மினிஸ்ட்ரியோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்னு சொன்னால் அது கப்பர்நகம் தான். கப்பர்நகமில் தான் அதை சுற்றி இருக்க கிராமங்கள், அதை சுற்றி இருக்க பட்டணங்களுக்கு போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடந்து தெரிந்து ஆண்டவருடைய ஊழியத்தை என்ன பண்ணார், பரலோக ராஜ்ய தேவன் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார் என்று நம்ம வாசிக்கிறோம். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல அவர்கள் என்ன பண்ணுறாங்க, கப்பர்நகமுக்கு வந்துடுறாங்க. கப்பர்நகமுக்கு வந்த பிறகு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் மார்க் எழுதின சுவிசேஷத்துக்கு வந்துடுங்க. அங்கே 2ஆம் அதிகாரத்தில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம்ல, ஒரு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. 2ஆம் அதிகாரத்தில் டக்குன்னு சொல்லுவீங்கன்னு நினச்சினே. திமிர்வாதக்காரனை என்ன பண்ணுறாங்க, தூக்கிட்டு வராங்க. அங்கே எங்கே தூக்கிட்டு வராங்க, அவர் ஒரு வீட்டில் இருக்கிறான்னு கேள்விப்பட்டு அதுதான் இயேசுவின் வீடு. கவனிச்சுக்கோங்க. 2ஆம் அதிகாரத்தில் இந்த ஓட்டை பிரித்து இறக்குனாங்களே, அவர் யார் வீடு தான்? அது ஏசப்பாவோட வீடு. அவர் வீட்டில் அவர் இருக்கிறாரு. ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, கப்பர்நகமில் அவர் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இல்லை என்னன்னா இதை நம்ம வேற யோசிச்சிருக்கோம் யாருடைய வீடுன்னு. ஆனால் இதை குறித்து நான் ஆராய்ச்சி செய்து நான் நிறைய வசனங்களை இதெல்லாம் ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது இது கண்டிப்பாகவே இது இயேசுனுடைய வீடாக தான் இருந்திருக்க வாய்ப்பு அதிகம். ஏன்னா கூரை பிரிச்சுலாம் இறக்குறப்ப அவர் வீடுன்றனால தான் அவர் என்ன பண்ணியிருந்திருக்காரு, பரவாயில்ல கொண்டு வாங்க, எப்படியோ கொண்டு வந்து இறக்குங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அவர் கப்பர்நகம் நாசரத்தை விட்டு கப்பர்நகமில் போய் தங்குறாங்க. அங்கே ஒரு வீடு எடுத்து வாடகைக்கு எடுத்தோ எப்படியோ லீஸுக்கு எடுத்தோ அங்கே தங்கி இருக்கிறாங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அங்கே இருக்கும்பொழுது தான், சில நாட்கள் அங்கே இருக்கும் பொழுது தான் அங்கே இந்த மாதிரியான வீடு நிறைய ஆட்கள் வராங்க, சுகமாக்க வராங்க, தேடி வராங்க. ஆண்டவர் நிறைய நேரத்தில் அந்த இடத்துல வீடுகள்லேருந்து பிரசங்கம் பண்ணுகிறத பார்க்க முடிகிறது. இதை ஏன் சொல்லுகிறேன்னு சொன்னால், 7ஆம் அதிகாரத்தில் இதெல்லாம் அப்படியே தொடர்ந்து வருவீங்கன்னு சொன்னால், இப்போ கப்பர்நகமில் செட்டில் ஆகிட்டாங்க. அம்மா, இயேசு, அவங்களுடைய சகோதரர்கள்லாம். அங்கேருந்து ஆண்டவர் ஊழியம் செய்கிறாரு, திருப்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. பக்கத்தில் ஏரியாவுக்கு நாயனூருக்கு போகிறாரு, திருப்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. திபேரியா அந்த பக்கம் போகிறாரு, திருப்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்படியே கப்பர்நகமில் வீட்டில் தங்கிக்கிட்டே போய் ஊழியங்களை செய்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில் யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் அல்லேலூயா இயேசுவின் சகோதரர்கள் வந்து பேசுகிறாங்க இயேசுக்கிட்ட, நீ இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தால் எப்படி? பிரபலமாக நினைக்கிறவங்க எங்கே போவாங்க, எங்கே போனால் பிரபலமோ அங்கே தான் போவாங்க. நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, செஞ்சிட்ருக்கீங்களேன்னு சொல்லிட்டு இயேசுவுக்கும் அவங்க பிரதர்ஸுக்கும் நடந்த கான்வர்சேஷனை நம்ம வாசிக்க முடியும். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வாசிக்க வேணாம், வீட்டுக்கு போய் அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன நடக்குதுன்னா, பஸ்கா பண்டிகை வருது. இவங்க எங்கே இருக்கிறாங்க, கலிலேயாவில் இருக்கிறாங்க, மேலே இருக்கிறாங்க. பஸ்கா பண்டிகைக்கு எருசலேமுக்கு போகணும், தேவாலயத்துக்கு 150 கிலோமீட்டர் கீழே வரணும். அப்போ சீஷர்கள்லாம் இவங்க வழக்கமாக போகிறதில்ல. நம்ம 12 வயசில் போனதை பார்த்தோமா, இயேசு அவங்க குடும்பமாக 12 வயசில் போனது, அப்பாவோட போனது, அதுக்கப்புறம் மென்ஷன் பண்ணல. அதுக்கப்புறம் இப்போ அவங்க சகோதரர்லாம் சொல்கிறாங்க, பஸ்கா பண்டிகைக்கு போகலாம் வாங்க ஃபேமிலியாக திருவிழாக்கு ஊருக்கு போவேன்னு சொல்லி கூப்பிடும் பொழுது இயேசு சொல்கிறாரு, நான் வரல. அதான் நம்ம வாசிக்கிறோம் அந்த இடத்துல, இயேசு நான் வரலன்றாரு. அப்போ தான் சகோதரர்கள் சொல்கிறாங்க, ஏயா பிரபலமாகிறவன் எங்கேயாவது இங்கே வந்து ஒரு வில்லேஜில் கிடப்பானா, கப்பர்நகம் மாதிரி ஒரு கிராமத்தில் வந்து கிடப்பானா அப்படி சொல்லி, போங்கய்யா போய் எருசலேமுக்கு போங்கய்யா அப்படின்னு சொல்கிற அந்த டோனில் ஒரு அதிருப்தியை பார்க்க முடியுது. ஏனென்றால் முதல் அற்புதத்தில் யார் தான் விசுவாசிச்சா, சீஷர்கள் மட்டும்தான் விசுவாசிச்சாங்க, சகோதரர்கள் விசுவாசிக்கலை. தாயார் கூட விசுவாசிச்சாங்களான்னு அங்கே சொல்லப்படலை. இன்னும் அவங்க முழு விசுவாசத்துக்குள்ளே வரல. அந்த இடத்துல 5வது வசனம் நினைக்கிறேன், 5 போடுங்க, 5வது வசனம், அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னாங்க. என்ன வீட்டில் எப்போ பாரு ஜபக்கூட்டம் வச்சுட்டே இருக்கிறாரு, சும்மா இவரை தேடி ஆளுங்க வந்துக்கிட்டே இருக்காங்க,
நம்ம வீட்டில் இருக்கிறத எல்லாம் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. அவங்க வீடு மாதிரி வராங்க, சீசருக்கெல்லாம் சும்மா இருக்கிறத சாப்பிட்றாங்க. இவங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? எத்தனை வீட்டில் அந்த மாதிரி ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, பிள்ளைங்க சொல்கிறாங்க. இயேசுவின் சகோதரரும் ஏயா இங்கேருந்து ஏன் பண்ணிகிட்ருக்க, நீ பேசாமல் எருசலேமுக்கு போங்கயா, பிரபலமாகணும்னா அங்கே தானே போகணும், நீ என்ன இங்கே உட்காந்து இது பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு விதமான அதிருப்தி டோன் அந்த இடத்துல பார்க்க முடியுது. காரணம், இயேசுவை அவங்க இன்னும் என்ன பண்ணவே இல்லை, விசுவாசிக்கவே இல்லை. இயேசுவின் சகோதரர் அவங்க அம்மா வயிற்றில் பிறந்தவங்க, அவங்க இயேசுவை என்ன பண்ணவே இல்லை, விசுவாசிக்கவே இல்லை இன்னும். ஆகவே தான் பண்டிகைக்கு கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு இவர் எப்படியாவது அங்கிட்டு தள்ளி விட்டுருவோம், அந்த ஊருக்கு அனுப்பி விட்டுருவோம் அப்படின்னு திட்டமாய் அவங்க ரகசியமாக இன்டாக்டாக சொல்கிறார். ஆண்டவர் மைண்டை ரீட் பண்ணுவாரா, ரீட் பண்ண மாட்டாரா? நாவில் சொல் புறவாதுக்கு முன்பதாகவே அதை அறிகிறவர். பாசமாக கூப்பிட்றோமா, வேஷமாக கூப்பிட்றோமா என்பதெல்லாம் ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். அதில் எந்த மனுஷனை குறித்தும் அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. நம்ம பண்ணுற எல்லா ஆக்ஷனும் அவருக்கு தெரியும். அன்பாக பண்ணுறோமா, வம்பா பண்ணுறோமா, ரொம்ப பண்ணுறோமா, எல்லாமே ஆண்டவர் தெரியும். சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போ உணர்வில் அறிந்த ஆண்டவர், அல்லேலூயா, என்ன நடக்குது, இவங்க பஸ்காக்கெல்லாம் போயிட்டு வந்த பிறகு அப்போ தான் நம்ம அந்த 13ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. அவர் வீட்டில் திருப்பி கப்பர்நகூமுக்கு வந்துடுறாரு, ஜெபாலயத்துக்கு போகிறாரு, பிரசங்க சூமின கையுடைய சுகமாக்குறார், திருப்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அவருடைய வீட்டில் நிறைய ஜனங்கள் வந்திருக்கிறாங்க, பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இப்போ இயேசுவினுடைய தாயாரும் இயேசுவினுடைய சகோதரரும் வீட்டு வாசலில் வந்து நின்றுக்கிட்டு பார்க்குறாங்க. ஒரே கூட்டமாக இருக்குது. என்னடா இவங்க இன்றைக்கும் மீட்டிங்கை வச்சுட்டாங்களா, இன்றைக்கும் ப்ரேயருக்கு கூப்பிட்டுட்டாங்களா, இன்றைக்கும் வந்துட்டாங்களான்ற மாதிரி ஒரு அப்பியரன்ஸில் அவங்க நின்று பார்த்துக்கிட்டு இயேசுவை அழைக்கிறாங்க, கூப்பிட்டு பேசணும்னு சொல்லி. உங்கள் தாயார் வந்திருக்கிறாங்க, உங்கள் சகோதரர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அழைக்கும் பொழுது தான் ஆண்டவர் சொல்கிறார், ஏற்கனவே இவங்க விசுவாசியாமல் இருக்கிறாங்கன்ற அந்த ஒரு டோனில் தான் அவர் சொல்கிறார், யார் எனக்கு தாயார், யார் எனக்கு சகோதரர், அவங்க வயிற்றில் பிறந்தனால மாத்திரம் நான் அவங்களுக்கு தாயாரா, எனக்கு பின்னாடி எங்கள் அம்மாவுக்கு பிறந்தனால மட்டும் அவங்க சகோதரர்களா? இங்கே சீஷரை கை காட்டி சொல்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதோ என் தாயும் என் சகோதரரும், பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு தாயும் சகோதரனும் சகோதரின்னு சொல்லி அந்த ஒரு எண்ணத்தில் தான், அந்த ஒரு உணர்வில் தான் சொல்கிறார். ஏனென்றால் இன்று வரைக்கும் வீட்டில் இருக்காலே என்ன பண்ணலை, விசுவாசிக்கலை என்பதை ஆண்டவர் உணர்ந்து வருத்தத்தோடு சொல்கிறாரு. அல்லேலூயா. யார் எனக்கு தாயார், யார் எனக்கு சகோதரர், இவங்களெல்லாம் பாருங்கள் எங்கேருந்து வந்தாங்க. அநேக பெண்கள் சீஷர்கள் அங்கே இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவருடைய ஊழியத்தில் சுகமானவங்க, பிசாசு துரத்தப்பட்டவங்களாம் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் தாயாரும் சகோதரரும் இன்னும் விசுவாசியாமல் இருக்கிறாங்க. இயேசுவின் தாயை மரியாள் இருதயத்தெல்லாம் வச்சுக்கிட்டாங்க. ஆனால் அவர் 12 வயசில் கூப்பிட வந்தப்பையும் பாருங்கள், நான் உன்னை தேடணும், ஏன்பா நீ காணா போயிட்ட, இன்னும் ஒரு சரீரப்பிரகாரமான ஒரு தாய் போல தான் அவங்களுடைய பாசம் உறவு இயேசுக்கிட்ட இருந்துச்சு. ஆனால் இயேசு அதை அல்ல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்கள். அல்லேலூயா சொல்லாமா, ஆமென் சொல்லாமா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால மாத்திரம் அப்போ இன்னொரு இடத்துல கூட சொல்லுவாங்க, லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், இதோட சம்மந்தப்பட்டு தான் அங்கேயும் வருது. ஆனால் லூக்கா கொஞ்சம் மாற்றி வேறு இடத்துல எழுதியிருப்பார். இப்போ சொல்கிறாங்கல்ல இந்த இடத்துல, ஒருவன் வந்து ஏதோ உங்கள் அம்மா வந்திருக்கிறாங்க, உங்கள் சகோதரன் வந்திருக்கான்னு. அப்போ வந்து இப்போ நம்மளுமே இதை செய்வோம். ஒரு லேடி டக்குன்னு சொல்கிறாங்க, உம்மை சுமந்த கற்பமும் நீர் பாலுண்ட முலைகளும் எவ்வளோ பாக்கியமானதுன்னு. இங்கே இயேசுவின் தாயார் சகோதரன் வந்திருக்கோன்னா இங்கே இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப எக்ஸைட் ஆகிறாங்க, ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க, எவ்வளோ பாக்கியசாலியில் அவங்கன்னு சொல்லி. அதனால தான் இன்றைக்கும் என்ன பண்ணுறாங்க, மரியாதை வணங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மைண்ட் செட் உள்ளவங்க, அவங்க எவ்வளோ பாக்கியம் செஞ்சவங்க, இயேசுவை பெற்றெடுத்தாங்க, இயேசுவுக்கு பால் கொடுத்து வளர்த்தாங்கன்னு சொல்லி. அப்போ ராஜமணி சொல்வார், எத்தனை பேர் கவனிச்சிங்க இந்த பிரசங்கத்தை கேட்டீங்கன்னு தெரில, இயேசுவை பெற்றதுனால, இயேசுவை வளர்த்ததுனால, பால் கொடுத்ததுனால அவங்க ரொம்ப ஸ்பெஷல், அவங்கள கும்பிடணும் அப்படின்னு சொன்னால், அந்த மரியாதை பெற்ற தாயார் அவங்க எவ்வளோ ஸ்பெஷலாக இருப்பாங்க. அப்போ ஏன் அவங்கள வணங்காமல் இருக்கிறீங்க, அவங்களே கும்பிடாமல் இருக்கீங்கன்னு ராஜமணி ரொம்ப இதுவாக சொல்லியிருப்பார். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு. அதனால் அடுத்த வசனம் வாசிங்களேன், அந்த 9ஆம் அதிகாரத்தில் எத்தனாவது வசனம் அது? 11ஆம் அதிகாரம் 27வது வசனம். 11:27. அவர் இவைகளை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்திலிருந்து ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கற்பமும் நீர் பாலுண்ட மலைகளும் பாக்கிய மலைகள் என்று சத்தமிட்டு சொன்னாள். அவர் சொன்னோன்னே ஆண்டவர் சொன்னார்,
அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லல. அடுத்த வசனம் சொல்றாரு, அதற்கு அவர் அப்படியானாலும் அப்படிதான், ஆமா கரெக்டு தான், தேவனுடைய அது இருங்க அப்படிதான் அவர் சொல்லலை. என்னன்னு சொல்ல எடுத்தோன்னே சொல்லலை, அதெல்லாம் கிடையாதுங்க அப்படிலாம் கிடையாதுங்கன்னு சொல்லலை. ஆமாம் அப்படி அது உண்மைதான். ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்கள், அதை கடைபிடிக்கிறவர்கள், அதில்படி நடக்கிறவர்கள் அதிக பாக்கியவான்களாம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? மரியாள் எவ்வளோ பாக்கியம் செஞ்சவங்கல்ல, இயேசுவையே வயிற்றுல சுமந்தாங்க, அவ்வளோ பாக்கியம் செஞ்சவங்கன்னு சொல்லி நம்ம ப்ரிவிலேஜ் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, ஆமாம் அவங்களுக்கு பெரிய ஸ்லாக்கியம்தான், ஸ்திரீகளில் எல்லாரும் அவங்கள பாக்கியவதின்னு சொல்லுவாங்க, அதெல்லாமே உண்மைதான். ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அல்லேலூயா உள்ளத்தில் கேட்டு உள்ளத்தில் வாங்கி அதன்படி கடைப்பிடித்து வாழ்கிறவர்கள் மரியாதை விட அதிக பாக்கியவான்களாம். சொல்லுங்கள் அல்லேலூயா சொல்லாமா? இருக்க பெண்கள்லாம் கை ஊற்றி சொல்லுங்கள், நீங்கள் மாத்திரம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அல்லேலூயா அதன்படி அதை காத்து கொண்டு அதை இப்படி கடைப்பிடிக்கிறவர்களாக இருப்பீங்கன்னு சொன்னால் மரியாதை காட்டிலும் நீங்கள்லாம் விசேஷமானவர்கள். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நம்ம மாத்திரம் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு ஆமென் அதன் நல்ல நிலத்தில் விழுந்தது போல 30-60 பலன் கொடுக்கிறவர்களா அதன்படி நடக்கிறவர்களா இருக்கும்னு சொன்னால் இயேசு கூட பிறந்த சகோதரர்களை காட்டிலும் நம்ம மேலானவங்க. எத்தனை பேர் கை வைத்தி ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லாமா? ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், இதை கேட்டு நடக்கிறவர்களை இதன்படி வாழ்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியுமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லாமா? அல்லேலூயா. நம்ம வேணால் இயேசு வாழ்ந்த காலத்தில் வாழாமல் இருந்திருக்கலாம். ஆமேன். இயேசு அந்த 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 ஜாகிரபிக்கல் ஏரியாவில் நம்ம இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் அவருடைய வார்த்தையை நம்ம கேட்டு அவருடைய வார்த்தையை நமக்குள்ளே கடைபிடிப்போம், அந்த வார்த்தையின்படி வாழ்வோம் என்று சொன்னால் ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு சகோதரனும் ஆண்டவருக்கு சகோதரியும் ஆண்டவருக்கு நண்பனும் ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்ற தாயுமாய் நம்ம இருக்கிறதற்கு அவர் மாற்றுகிறதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் அடுத்த 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை சொல்லுகிறது, அன்றைய தினமே இயேசு வீட்டிலிருந்து புறப்பட்டு போயிட்டார். எந்த அதிகாரத்தில்? மத்தேயு 13:1. ஆமென். இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஏசப்பா என்ன பண்ணுறாரு? வீட்டை விட்டு புறப்பட்டுறாரு. இனிமே எதுக்கு இங்கே இருந்துக்கிட்டுன்னு சொல்லி வீட்டை விட்டு புறப்பட்டு டெய்லிக்கும் போயிட்டு வந்துடுறாரு. 2 நாள் போயிட்டு மினிஸ்ட்ரி போயிட்டு வந்துடுறாரு. ஆனால் இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் இயேசு வீட்டை விட்டு புறப்பட்டு போய் அல்லேலூயா கடல் ஓரத்தில் போய் உட்காந்துட்டார். ஆமென். அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அல்லேலூயா. வீட்டில் இருக்கிறவங்களே விசுவாசிக்கலைன்ற ஒரு விரக்தியில் அல்லேலூயா அவர் போய் கடற்கரையில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்பயும் திரளான ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? அந்த இடத்துல கூடி வருகிறதை நம்ம பார்க்க முடியுது. அதனால தான் பின்னாடி சொல்கிறாரு, அல்லேலூயா, நரிகளுக்கு கூடுண்டு பறவைகளுக்கு கூடுண்டு மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. ஏன்னா ஒரு முழு நேரமாக நான் எல்லா இடத்துலையும் நான் எல்லா இடங்களுக்கும் போய் நான் ஊழியம் செய்துக்கிறேன்னு சொல்லி அவர் வீட்டில் இருந்தே முழு நேரமாக என்ன பண்ணுறாரு? வந்துடுறாரு. நிறையா துறவிகள்லாம் நம்ம பார்க்குறோம்ல, என்ன பண்ணுவாங்க? வீட்டை விட்டு தங்களுடைய எல்லாத்தையும் விட்டு என்ன பண்ணுவாங்க? அது வரைக்கும் தகப்பன் இல்லை, எங்கள் சகோதரருக்கெல்லாம் தகப்பன் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு கணவர் இல்லைன்ற ஸ்தானத்தில், மூத்த பிள்ளைன்ற ஸ்தானத்தில் குடும்பத்தை சேர்த்து இழுத்துக்கிட்டு ஓடிட்டு இருக்கிறாரு. கல்யாணத்துக்கெல்லாம் அங்கே இருக்கிறாரு. அவங்கள விட்டு எல்லாம் முடிஞ்சு கப்பர்நாவும் கூட்டிகிட்டு வந்து அங்கே ஒரு வீடு எடுத்து இருக்கிறாரு. அதன் மத்தியிலும் எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கிறாரு. ஆனால் இந்த மொமெண்ட்டில் இதுக்கு மேலேயும் அவங்கள டாலரேட் பண்ண முடியாமல் இயேசு வீட்டை விட்டு முழு நேரமாக ஊழியத்துக்கு போயிடுறாரு. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதுதான் நம்ம பின்னாடி வாசிக்கிறோம். எவனாவது என் நிமித்தம் தன் வீட்டை ஆகிலும் தன் சகோதரனை ஆகிலும் சகோதரி ஆகிலும் மனைவி ஆகிலும் விட்டு வருவான் என்று சொன்னால் இம்மையிலும் 100 மடங்கு மறுமையில் 100 மடங்கு ஆசீர்வதிப்பேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். இயேசு விட்டுட்டு வந்தார். அவருக்கு எவ்வளோ பேர் ஆண்டவர் கொடுத்தாரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அல்லேலூயா லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் முதல் வசனங்கள். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார். பாருங்க, இப்ப கவனிச்சுக்கோங்க. முன்னாடி அம்மா இருந்தாங்க, சகோதரர்களாக இருந்தாங்க, சீஷர்களும் இருந்தாங்க. இப்போ வீட்டை விட்டு புறப்பட்டு அவர் பிரயாணம் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்தின் நற்செய்தி சொல்கிறதுக்காக போனார். கூட யார் தான் இருந்தா? 12 சீஷர்கள் மாத்திரமே போனாங்க. ஆனால் 2வது வசனத்தில் வாசிங்கன்னு சொன்னால், 2வது வசனம் வாசிங்க. பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் மரியாளும் என்ன பண்ணாங்க?
கூட இருந்தாங்க. அடுத்து தொடர்ந்து வாசிங்க. ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவனாலும் சூசனாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். சொல்லுங்க அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அம்மா கூட வரல, சகோதரர்கள் கூட வரல. அல்லேலூயா. 12 சீஷர்கள் வராங்க. அல்லேலூயா. அவர் புறப்பட்டு போகிற கிராமங்கள் பட்டணங்களுக்கெல்லாம் அவரை பின்தொடர்ந்து அவரோடு கூட சில ஸ்திரீகள் என்ன பண்ணுறாங்க, அவரால் சுகம் பெற்றவங்க, விடுதலை பெற்றவங்க வராங்க. அது மாத்திரமல்ல, சூசன்னால், யோவன்னால், அவங்கெல்லாம் கொஞ்சம் வசதி உள்ளவங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இயேசுவுக்கு ஊழியத்துக்கு பணங்களை கொடுத்து, உதவிகளை கொடுத்து அவங்க அந்த ஊழியத்தை தாங்கினவங்களாக இருந்தாங்க. அல்லேலூயா சொல்லாமா? அல்ல இப்படியாக இயேசுவின் ஊழியம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. முழு நேரமாக போயிட்டார், வீட்டில் இல்லாமல் முழு நேரமாக புறப்பட்டு ஊழியம் செஞ்சிட்ருக்காரு. இதுக்கப்புறம் மரியாதை குறித்து வேறு எங்கேயும் சொல்லப்படல. சிலுவையில் இயேசு அறையப்படுறப்ப அங்கே அவங்க நின்னாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கப்புறம் நேராக எங்கே தான் மரியாதை பார்க்குறோம், இயேசு சிலுவையில் அறையப்பட்டு நிற்கும் பொழுது அந்த இடத்துல வந்து இயேசு மரியாள் நின்று கொண்டு இருக்கிறாங்க. அப்பொழுதுதான் சொல்கிறாரு, அல்லேலூயா ஸ்தோத்திரம், அதோ உன் தாய், சீஷனை பார்த்து அதோ உன் தாயின்னு சொல்கிறாரு. மரியாதை பார்த்து அதோ உன் மகன் என்று சொல்கிறார். அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். அவர் என்ன பண்ணார், கடைசி வரைக்கும் ஊழியத்து நிமித்தமாக தான் வந்தார் ஒழிஞ்சு அம்மாவை என்ன பண்ணவே இல்லை, அப்படியே போட்டோன்னு கைவிடலை. ஊழியத்து நிமித்தமாக தான் அவர் வீட்டை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை. ஆனாலும் அல்லேலூயா மரியாள் பின்னாட்களில் ஆண்டவரை விசுவாசித்திருக்கிறாங்க. சொல்லுங்கள் அல்லேலூயா. அல்லேலூயா. எதை வச்சு சொல்கிறீங்கன்னு சொன்னால், அந்த லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிப்போன்னு சொன்னால், லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 23, 48, 49 இந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் சம்பவித்தவைகளை பார்த்த பொழுது தங்கள் மார்பில் அடித்து கொண்டு திரும்பி போனார்கள். அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் கலீலியாவிலிருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்திலே நின்று இவைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். பாருங்க, கலிலேயாவிலிருந்து இயேசு எருசலேமுக்கு வந்தார்ல, ஒவ்வொரு ஊர்லேயும் போய் பிரயாணம் பண்ணி ஊழியம் செய்து எருசலேமுக்கு கடைசியாக பவனியாக வந்தார்ல, பின்தொடர்ந்து அவ்வளோ பெண் சீஷர்கள் என்ன பண்ணாங்க, வந்ததில் மரியாளும் கூட வந்திருக்கிறாங்க. சொல்லுங்கள் அல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. கலிலேயிலிருந்து 55வது வசனத்தில் அவருடைய கூட வந்திருந்த ஸ்திரீகளும் பின் சென்று என்று வாசிக்கிறோம். ஆமென். வாரத்தின் முதல் நாளில் அல்லேலூயா 2ஆம் வசனத்தில் எல்லாரும் ஸ்திரீகளாக போகிறாங்க. மகதலேனாள் மரியாள் போகிறாங்க, இயேசுவின் தாயாகிய மரியாள் போகிறாங்க. அல்லேலூயா. இன்னும் ஒரு சில ஸ்திரீகள் என்ன பண்ணுறாங்க, கல்லறை நோக்கி ஓடுகிறதை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவங்களுக்கு வெளிப்படுகிறார். ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்த இயேசு அவங்களுக்கு தரிசனமாகிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அந்த இடத்துல மரியாள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. பிறகு என்ன ஆனது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அல்லது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் அவருடைய 14வது வசனத்தில், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா ஸ்தோத்திரம். கானாவூர் கல்யாணத்தில் இருந்தாங்க அம்மா, சகோதரர்கள், இயேசு, சீஷர்கள். அதுக்கப்புறம் பாதியில் இயேசுவும் சீஷர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. ஆனால் ஊழியத்தின் முடிவில் அல்லேலூயா ஸ்தோத்திரம் தாயார் விசுவாசித்து அவரோடு கூட இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஆமென். டெத்தில் கூட சகோதரர்கள் இல்லை. அதனால தான் யோவானை பார்த்து சொல்கிறாரு, யோவானே அம்மாவை பார்த்துக்க, எங்கள் அம்மாவை பார்த்துக்கன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறத பார்க்க முடியுது. ஆனால் பிறகு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, ஆமென் அல்லேலூயா, அவருடைய சகோதரரும் அந்த இடத்துல வந்துட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி வந்திருப்பாங்க, அங்கே எழுதப்படலை. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு தன்னுடைய சகோதரருக்கும் காட்சி கொடுத்துருப்பாரு. அல்லேலூயா. அது வரைக்கும் நம்பாத சகோதரர்கள் உயிர்த்தெழுந்த இயேசு வந்ததுக்கப்புறம் அவர்கள் விசுவாசித்திருப்பாங்க, அவங்க நம்பியிருப்பாங்க, ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஆகவே தான் அவன் சீஷர்கள் எல்லாரும் கூடியிருந்த இடத்துல இயேசுவின் தாயும் அந்த இடத்துல இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சகோதரரும் என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பாருங்கள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆரம்பத்தில் இயேசுவை விசுவாசிக்கல. ஆமென். அவருடைய வயிற்றிலே பிறந்திருந்தாலும், அல்லது அவருடைய கூடவே பிறந்திருந்தாலும், ஆமென், தாயார் விசுவாசிக்கல, சகோதரர் விசுவாசிக்கல. அல்லது ஆகவே தான் சொல்கிறார், யார் எனக்கு தாயார்? என் கூட பிறந்தனாலே எனக்கு சகோதரரா? அவங்க வயிற்றில் பிறந்தனால மாத்திரம் நான் தாயாரா? அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், சர்ச்சுக்கு வரதுனால மட்டும் கிடையாது, காணிக்கை கொடுக்கறதுனால மட்டும் கிடையாது, உபவாசிக்கிறதுனால கிடையாது. அவருடைய வார்த்தையை கேட்டு அதை விசுவாசித்து
அதை நமக்குள்ளே காத்து கொள்ளும் பொழுது, அதன்படி வாழும் பொழுது, அதை நாம் கடைப்பிடிக்கும் பொழுது, அல்லேலூயா ஸ்தோத்திரம், மெய்யாகுமே நம்ம அவருக்கு பிரியமானவர்களாய் மாறுகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய தாயாராக, அவருடைய பார்வையில் நல்ல தாயாராக, அவருடைய பார்வையில் ஒரு நல்ல சகோதரனாக, நல்ல சகோதரியாக மாறுகிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் சொல்கிறீங்களா? அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம உறவுலால் கூட பிறந்தனாலே சகோதரன் சொல்கிறோம். இல்லை, வசனத்தை கடைப்பிடிக்கு கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது தான் உண்மையான சகோதரராக இருக்க முடியும். இல்லாட்டினா நம்ம எப்படி இருப்போம்னா, பகைக்கிறவர்களாக இருப்போம், வெறுக்கிறவர்களாக இருப்போம், சண்டை பண்ணுகிறவர்களாக இருப்போம், விரோதிக்கிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இல்லை, வசனத்தை கேட்டு நம்ம நடக்கும் பொழுது அப்பொழுது தான் உண்மையான சகோதரராக நாம் இருக்க முடியும், உண்மையான தாயாக இருக்க முடியும். அல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்கள், அவருடைய சகோதரரும் அந்த இடத்துல வந்து ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கிறவர்களாக மாறினாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆரம்பத்தில் ஆண்டவர் கேட்டார், அவங்க எப்படி, அவங்க எனக்கு தாயாரா, அவங்க எனக்கு சகோதரரா? இந்த பரம சத்தியத்தை கேட்டுக்கொள்ள மாட்டேங்கிறாங்களே, நம்ப மாட்டேங்கிறாங்களே, விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்க, இவ்வளோ அற்புதத்தை பார்த்தோம், விசுவாசிக்கலேன்னு சொன்னார். பின்னாட்களில் அதே தாயாரும் அதே சகோதரர்களும் ஆண்டோடைய வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக அந்த ஆண்டவருடைய மேல் வீட்டு அறையில் மரியாள் இருக்கிறாங்க. சொல்லுங்கள் அல்லேலூயா, அல்லேலூயா ஸ்தோத்திரம். சரீரப்பிரகாரமாக இயேசுவை சுமந்தனால மாத்திரம் அவங்களுக்கு அது மட்டும் பெரிய பாக்கியம் இல்லை. ஆண்டவர் எப்போ இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டாங்களோ, வயிற்றில் ஏற்றுக்கொண்டாங்க ஆரம்பத்தில், ஆனால் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட பொழுதோ அவங்க இன்னும் அதிக பாக்கியவதியாக மாறினாங்க. அல்லேலூயா சொல்லாமா. அவன் மேல் வீட்டு அறையில் பரிசுத்த ஆவியினால் அவங்களும் நிரப்பப்படுறாங்க. அவன் பின்னாட்களில் ஊழியங்கள் அவங்களும் பயன்படுத்தப்படுறாங்க. ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்றைக்கும் உலகத்திலே அதிகமான பேர் பெண்களுடைய பேரில் அதிகமான பேர் யார் பேர் தான்? மேரியோட பேர் தான், மரியாள்ன்ற பேர் தான் அதிகமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்தளவுக்கு அவங்க பாக்கிய உள்ளவர்களாக மாறினாங்க. ஆமென் சொல்லாமல். நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆமென் ஸ்தோத்திரம், நம்ம அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக, அதை கடைப்பிடிக்கிறவர்களாக, இந்த மாதத்தினுடைய நம்ம வாக்குத்தத்தமே என்னது? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தான் பரிபூர்ணம் அடைவான். அதை நம்ம எப்படி சிந்திக்கிறோம்? உணர்வுள்ளவன், காதுள்ளவன், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க விருப்பமுள்ளவன், வலியருகே விழுந்த விதை, கடினமுள்ள இருதயம், பாறை நிறைந்த இருதயம், கல்லாக இருக்கிற இருதயம், அவன் முள்ளுள்ள இடங்களில் இருக்கிற அப்படிப்பட்ட விளைவிக்கிற இருதயம், ஆனால் நல்ல இருதயம், நல்ல நிலமோ 30, 60, 100மாக பலன் கொடுக்கறது என்று பார்க்குறோம். ஏன்னா வசனத்துக்கு இடம் கொடுக்குறாங்க, வசனத்தை கேட்குறாங்க, கேட்குறது மாத்திரமில்லை அதன்படி செய்கிறாங்க. சொல்லுங்கள் அல்லேலூயா சொல்லாமா. அப்படி நம்ம செய்கிறவர்களாக இருக்கும் பொழுது அதிக பாக்கியவான்களாய் மாறுவோம். அல்லேலூயா. இயேசுவின் பார்வையில் அவர்களே தாயார், அவர்களே சகோதரர், அவர்களே சகோதரி. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவங்க தான் ஒரு நல்ல தாயார் இருக்க முடியும். இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி கடைபிடிக்கிறவர்களாக இருக்கிறவங்க தான் ஒரு நல்ல தாயாராக இருக்க முடியும். இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி கடைபிடிக்கிறவர்களாக தான் ஒரு நல்ல தகப்பனாராக இருக்க முடியும். இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் தான் நல்ல பிள்ளைகளாக இருக்க முடியும். இந்த வார்த்தையின் கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் தான் நல்ல சகோதரனா, நல்ல சகோதரியாக இருக்க முடியும். கூட பிறந்த நாளையோ, அவங்க வயிற்றில் பிறந்த நாளையோ, அவங்கள திருமணம் செய்தனாலேயோ, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், திருமணம் செய்ததுனாலேயே எனக்கு அப்படி ஒரு ப்ரிவிலேஜ். ஆனால் அது மாத்திரம் அல்ல. சொல்லுங்கள் அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் தான் இயேசுவின் பார்வையில் சிறந்த தாயார், சிறந்த தகப்பனார், சிறந்த சகோதரன், சிறந்த சகோதரி. இல்லை என்று சொன்னால் ஆமென், இயேசுவின் பார்வையில் நம்ம எப்படி தான் இருப்போம்? ஹூ ஆர் யூ? உன்னை நான் அறியேன்றதில்ல ஆண்டவர். ஆண்டவரே உங்களுக்காக அதெல்லாம் செஞ்சோம், இதெல்லாம் செஞ்சோம், இப்படிலாம் செஞ்சோன்றார். உன்னை அறியேன் என்று சொல்லிக்கிறார். இந்த காலை வேளையில் நம்ம சிந்திப்போம். இந்த வார்த்தையை கேட்டு, இந்த வார்த்தையை கேட்குறதுக்கு இடம் கொடுக்குறோமா, இல்லை கடின இருதயமாக இருக்கிறோமா? இந்த வார்த்தைக்கு நம்ம ஏனோ தானோன்னு இருக்கிறோமா? இந்த வார்த்தையை எனக்கு என்ன அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோமா? இல்லை, உண்மையாக கேட்டு அதை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள், அதை காத்து கொள்கிறவர்களாக, அதை கடைபிடிக்கிறவர்களாக, பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அல்லேலூயா, அவர்களே அவருக்கு தாயாரும், அவர்களே அவருக்கு சகோதரனும், அவர்களே அவருக்கு சகோதரியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாம் இன்றைக்கி ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக, ஆண்டவருடைய சிநேகிதராக நம்ம இருக்கணும் என்று சொன்னால் அல்லேலூயா ஸ்தோத்திரம். சர்ச்சுக்கு வரதுனால மட்டும் கிடையாது, காணிக்கை கொடுப்பதனால் கிடையாது, உபவாசிப்பதனால் அல்ல, கிறிஸ்டியன் பேர் வச்சிருக்கிறதுனால அல்ல. இந்த வார்த்தையின்படி நம்ம கடைபிடிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது, இந்த வார்த்தையின்படி நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, இந்த வார்த்தையை நம்ம காத்து கொள்ளும் பொழுது தான் அவருக்கு சிநேகிதராக இருக்க முடியும், அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க முடியும். ஆமென். உலக பிரகாரமான உறவுலையும் உண்மையான சரியான தாயா, சரியான தகப்பனா, சரியான பிள்ளைகளா, சரியான சகோதரனா, சரியான சகோதரியா, அப்பொழுதுதான் நம்மளால் இருக்க முடியும். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு நல்ல சகோதரனா, ஒரு நல்ல சகோதரியா, ஒரு நல்ல தாயா, நல்ல தகப்பனா,
நல்ல மனைவியா நல்ல கணவனா எப்போ நம்மளால் இருக்க முடியும்னு சொன்னா, இந்த வார்த்தைகள் நமக்குள்ள இருக்கும் பொழுதுதான், இந்த வார்த்தைகளை நம்ம காத்துக்கொள்ளும் பொழுதுதான், இந்த வார்த்தையை நம்ம கீழ்ப்படியும் பொழுதுதான் நம்மால் அப்படி இருக்க முடியும். ஹல்லேலூயா. இல்லை என்றால் பேருக்கு இருக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களை யாருன்னு கேட்குறாரு. நீங்க யாரு? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவங்க எனக்கு யாரு? ஆமென். அப்படி நம்ம இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும் பொழுது, அப்பொழுதுதான் நம்ம ஒரு சிறந்த தாயாராக இருக்க முடியும். இன்றைக்கு சரீர பிரகாரமாகவே நம்ம தாயாராக இருக்கிறதுனால மாத்திரமே ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், சில காரியங்களை ஆமென் நம்ம செஞ்சிட முடியும், பாத்திர முடியும், பண்ணிட முடியும்னு நினைக்கிறோம். இல்லை இல்லை இல்லை, நம்ம ஆண்டோடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து நம்ம இருக்கும் பொழுது மாத்திரமே சரியான தாயாராக இருக்க முடியும். இந்த மதர்ஸ் டேல நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் ஒரு தாயாராக இருக்கிறேன், நான் ஒரு மனைவியாக இருக்கிறேன் என்று சொன்னால் அது பேரளவில் மட்டும் இருக்கக்கூடாது. வசனம் எப்படி சொல்லியிருக்கிறது, வசனம் எப்படிப்பட்ட தாயார் இருக்கணும், எப்படிப்பட்ட மனைவியாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம், அதன்படி நம்ம நம்ம அர்ப்பணிப்போம். அப்பொழுதே நம்ம ஒரு சிறந்த ஹல்லேலூயா தாயாய், சிறந்த மனைவியாய், ஹல்லேலூயா, அப்பொழுதுதான் ஒரு சிறந்த கணவனா, சிறந்த தகப்பனா, ஹல்லேலூயா, அப்பொழுதுதான் ஒரு சிறந்த சகோதரனா, சிறந்த சகோதரியா, அப்பொழுதுதான் ஒரு சிறந்த பிள்ளைகளாக நம்மளால் இருக்க முடியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போமா? ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். இயேசுவின் தாயார் சகோதரரே விசுவாசிக்க நாட்கள் எடுத்தது. சோர்ந்து போகாதீங்க. நம்முடைய குடும்பத்தில் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், விசுவாசியாதவர்கள் விசுவாசிப்பார்கள். ஜெபம் பண்ணும் பொழுது, காத்திருக்கும் பொழுது, விண்ணப்பிக்கும் பொழுது அற்புதம் நடக்கும். சொல்லுங்கள், ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. முடிந்தால் முழங்கால் படிட்டு அர்ப்பணித்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதில் பாதி உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம், கண்டினியூட்டி உங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கன்னி மரியாளா இருக்கிறாங்க, அவருடைய தாயாக மாறுறாங்க, ஆண்டவருடைய தாயாக மாறுறாங்க. அது மாத்திரம் அல்ல ப்ரிவிலேஜ், ஆண்டவருடைய வார்த்தையை எப்போ விசுவாசித்தாங்களோ அதுதான் பெரிய ஸ்லாக்கியமா, அப்போ தான் அதிக பாக்கியவதி அவங்க மாறினாங்க. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் நம்ம அதிக பாக்கியவான்களா, அதிக பாக்கியவதியா, ஒரு சிறந்த தாயா, சிறந்த சகோதரனா, சிறந்த தகப்பனா, சிறந்த சகோதரியா, சிறந்த மனைவியா, சிறந்த மருமகளா, சிறந்த மருமகனா நம்ம இருக்கணும்னா இந்த வேலையில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கு நான் இடம் கொடுக்க, உடைய வார்த்தைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நல்ல நிலத்தில் விழுந்த விதை போல எனக்குள்ள அது உள்ள போய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வேர் பற்றி ஆண்டவரே கனி கொடுக்கத்தக்கதாக, அது வெளிப்படத்தக்கதாக, அதை நான் காத்துக்கொள்ளுது தக்கதாக, அதை கடைபிடிக்கத்தக்கதாக எனக்கு மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் அவன் ஒரு சிறந்த சகோதரனா அவங்க அவன் ஏற்றுக்கொள்வாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிறந்த மனைவியா அவங்க நினைப்பாங்க, சிறந்த சகோதரியா எண்ணுவாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம ஒப்பு கொடுக்கலாமா இந்த வார்த்தைக்கு? ஆண்டவரே, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் தாய்க்கு சகோதரருக்கே ஆமென். ஹல்லேலூயா. இயேசு அப்படி கூட பிறந்தவர்களுக்கே, உடன் பிறந்தவர்களுக்கே, பெற்றவர்களுக்கே ஆண்டவர் அப்படி சொல்வார்னா நம்மளாம் ஏமாத்துறோம். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுவோம். ஆண்டவரே, உடைய வார்த்தையின்படி வாழுவேன், உடைய வார்த்தையின்படி நடப்பேன், உடைய வார்த்தையை நான் கை கொள்ளுவேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னை கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த விசேஷ நாளில் ஆண்டவரே மீண்டும் ஒரு விஷயமாக எல்லா தாய்மார்களையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதிக பாக்கியவதிகளாக மாற்றுவீராக. எல்லா தகப்பன்மாரையும் உடைய கருத்து அதிக பாக்கியவான்களாக மாற்றுவீராக. எல்லா பிள்ளைகளையும் உடைய ஒப்பு கொடுக்கிறோம். கீழ்ப்படுதல பிள்ளைகளாய்
அதிக பாக்கியம் உள்ள பிள்ளைகளாய் மாற்றுவீராக. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட எங்களை வழி நடத்துங்க. உங்களுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம். சகல கனமும் துதியும் உங்களுக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்றும் என்றும் அவருடைய வருகை பரிந்தும் சதா காலங்களிலும் ஒவ்வொரு தாய்மாரோடும் ஒவ்வொரு தகப்பன்மாரோடும் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருப்பதாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். துதி கனமகிமையும் மக்கே ஓ எல்லாகுமே துதி நமகிமையும் மக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமகிமையும் மக்கே ஓ எல்லாவுமே துதி கனமகிமையும் மக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.